எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்கள் நோய்களை எல்லாம் என்று குணமாக்குவார். பிணியாளியாகிய, நோயாளியாகிய, பலவீன பாண்டமாகிய உங்களை ஆண்டவர் ரட்சிக்கிறார், உங்களை விடுவிக்கிறார், உங்களை ஆரோக்கியத்தினால் நிரப்புகிறார், உங்களை எழுப்புகிறார். இதற்கு வேண்டியது ஒன்றே ஒன்று, விசுவாச ஜெபம். விசுவாசமுள்ள ஜெபம். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவளை எழுப்புவார். அவள் பாவம் செய்தவளானால் அது அவளுக்கு மன்னிக்கப்படும். யாக்கோபு 5:15 அப்படி கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை குணமாக்க விரும்புகிறார். அவருடைய ஜீவன் இப்பொழுது உங்களுக்குள் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. விசேஷமாக கண்களில் குறைவான பார்வையோடு பாடுபடும் பலரை பார்க்கிறேன். வேண்டாத காம்ப்ளிகேஷன்ஸ், விதமான பிரச்சனைகள். கிறிஸ்துவின் ஜீவன் உங்கள் கண்களில் இப்பொழுது இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் இறங்குகிறது. அப்பா, கண் பார்வையெல்லாம் சுகமாக்க சுவாமி, சுகமாக்கு ராஜா, உமது ஜீவன் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். பரமேஸ்வரி, உங்கள் கண்ணை ஆண்டவர் சுகமாக்குகிறார். உடைய ஜீவன் இறங்குகிறது. எல்லா ரெட்டினாவும் சுகமாகட்டும், கார்னியா சுகமாகட்டும், பிளட் ப்ரெஷர், என்னும் ஹை ப்ரெஷர் எல்லாம் நார்மலாகட்டும் இயேசுவின் நாமத்தில். பார்வையெல்லாம் இப்பொழுது திரும்ப வரட்டும் இயேசுவின் நாமத்தில். கிறிஸ்துவின் ஜீவன் மூளைக்குள்ளும் இறங்கட்டும். கண்களோடு இணைந்திருக்கும் பகுதிகள் எல்லாம் சுகமாகட்டும். இப்பொழுது ஆரோக்கியத்தினால் நிரம்பட்டும். சரோஜா, உங்கள் கண்களை ஆண்டவர் திறக்கிறார். கண்களை திறக்க வைக்கிறார். உங்களை சுகமாக்குகிறார். ஜீசஸ். டிமத்தி, உங்களையும் ஆண்டவர் சுகமாக்குகிறார். கிறிஸ்துவின் வல்லமை இறங்குகிறது. கண்களை திறந்து படிக்க வையும், பார்க்க வையும், கண்களின் பார்வையை அனுபவிக்க வையும். அப்பா, சுகமாக்கும். அப்படி செய்வதற்காக நன்றி இயேசுப்பா, நன்றி. இயேசுவின் நாமத்தில் எல்லா நோய்களையும் நீக்கும். அஜீரணத்தை எல்லாம் சுகமாக்கும். சாப்பிட்றதெல்லாம் வயிற்றில் தங்கட்டும். வயிறு சுகமடையட்டும். இன்டெஸ்டைன் சுகமடையட்டும். ஹர்னியா கரையட்டும். எப்பொழுதும் அது ஜீவன் இறங்கட்டும். சாந்தி மேரி, உங்கள் கணவரை ஆண்டவர் திரும்ப கொண்டு வருகிறார். சுகமாக்குகிறார், பூர்ணப்படுத்துகிறார், ஆரோக்கியத்தினால் நிரப்புகிறார், நன்மை உண்டாக ஆசீர்வதிக்கிறார். ராஜலக்ஷ்மி, இழந்தவைகளை எல்லாவற்றையும் தருகிறார். இனி தீங்கு உங்களை தொடுவதில்லை. வெற்றியின் நாட்களையே கொடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். சவுந்தர், கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது மகிமையாக இறங்குகிறது. இடுப்பு வலியெல்லாம் சுகமாகிறது. சுகமாக்க சுவாமி. கல் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கும் பலரை பார்க்கிறேன். என்னோடு நீங்கள் செய்யும் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு உங்களை விடுதலையாக்குகிறார். ஓ ஜீசஸ். ஆறுமுகம், ஞானவான். நீங்கள் ஞானவானாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். நிறைவான பலனை குடும்பத்தில் அனுபவிக்க, சமாதானத்தோடு குடும்பத்தை நடத்த ஆண்டவன் அருள் புரிவாராக. ஏசப்பா, அது வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும். குழந்தைகளை தொட்டு சுகமாக்கும். ஒவ்வொரு குழந்தையும், ஒவ்வொரு சிறு பிள்ளையும் தொட்டுமே சுப்பா, அது ஜீவன் இறங்கட்டும், விடுதலை உண்டாகட்டும். தேமல்களை சுகமாக்கும். இரத்த பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக. ஆரோக்கியம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். நீர் இந்த அருளை தருகிறீர். காது கேளாதவர்களுடைய காதுகளை திறந்தரலும். சுகமாக்க சாமி. இன்ஃபெக்ஷன் எல்லாம் கரைந்து போகட்டும். ஹீல் மாஸ்டர், ஹீல். ஆசீர்வாத மழையை ஊற்றும். பரீட்சை எழுதத்தக்கதான ஞானத்தையும் சரீர பலனையும் பிள்ளைகளுக்கு தாரும். ஆசீர்வாதமாய் எழுத கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்கிறீர்களோ அதை ஆண்டவன் தருவார்.
எவைகளின் மீது விசுவாசம் வைக்க வேண்டும்? முதலாவதாக ஆண்டவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அதை நிறைவேற்றுவார் என்று வேதத்தை படிக்கும் பொழுதே அந்த வசனங்களை சொல்லி சொல்லி விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். யோவான் 15:7 இயேசு சொல்கிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என் வார்த்தைகள் உங்களுக்குள் இருக்கணும் இருக்கணும் இருக்கணும். ஏதோ பைபிள் அங்கே இருக்குது, பைபிளை தலான கடியில் வச்சுட்டு தூங்குறேன் நான் என்று சிலர் சொல்வார்கள். நான் போகிற இடத்துலலாம் பாக்கெட்டில் பைபிள் வச்சுருப்பேன் பிரதர், எல்லாம் நல்லது தான். ஆனால் அதில் இருக்கிற வேத வசனம் அவங்க இருதயத்தில் இருக்கணும். அந்த இருதயத்தில் இருந்து ஒவ்வொரு ஜெபத்தையும் அந்த வசனத்தை சொல்லி சொல்லி சொல்லி, இதை சொல்லியிருக்கிறீர் இதை செய்யும், இதை சொல்லியிருக்கிறீர் செய்யும்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அத்தனை ஜெபத்திற்கும் பதில் வரும். ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிற தேவன். இதான் ரகசியம். என் தாத்தா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. நான் அவங்களோட படுத்திருப்பேன். லைட்டை போட்டு எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு டார்ச் வச்சு பைபிள் வாசிப்பாங்க. இந்த டார்ச்சை அடித்து ஒவ்வொரு வசனத்தையும் 1/2 மணி நேரம் படிப்பாங்க. எப்படி படிப்பாங்க தெரியுமா? இயேசு சொல்கிறார், நானே வழி என்று எழுதப்பட்டிருக்கும். ஆண்டவரே நீரே வழி, நீரே வழி, நீரே வழி, உம்மை தவிர வேறு வழி இல்லை. இந்த வசனத்தை நான் எனக்கென்று எடுத்துக்கொள்கிறேன், எனக்கு வழியாயிரும். அதன் பிறகு அவர்கள் ஜெபிப்பார்கள், என் மகன் தினகரனுக்கென்று எடுத்துக்கொள்கிறேன், என் மகனுக்கு வழியாயிரும் சாமி, நீர்தான் வழி. என் மருமக ஸ்டெல்லாக்காக எடுத்துக்கொள்கிறேன், நீர்தான் வழி. இப்படியே ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி 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 ஜெபிப்பாங்க. ஆண்டவருடைய வசனம் இதன் மூலம் முழுமையாக அவங்க இருதயத்துக்குள்ளே போயிடும். அந்த வசனத்தை வச்சே தான் ஜெபம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வார்த்தை அந்த கிருபை தான் என் தகப்பனாருக்கு என் தாய்க்கு எனக்கு அப்படியே வந்திருக்கு. ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் ஒவ்வொரு லைனும் வேத வசனத்தை சொல்லி சொல்லி பேசுகிறோம், சொல்லி சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் பதிலை கொடுக்கிறார். இன்னும் அதே போல் நீங்களும் வேத வசனத்தை சொல்லி, வேத வசனம் வேறு யாரும் கிடையாது, இயேசு தான் அது, சொல்லி ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களை சுகமாக்குவார், உங்களை எழுப்புவார். விசுவாச ஜெபம் உங்களுக்குள் செய்யும்படியான கிருபை வரும், விசுவாசம் வரும். 2வது என்ன விசுவாசம்? அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம். இயேசுவின் நாமத்தின் மீது, பெயர் மீது விசுவாசம். இயேசு என்றால் ரட்சகர். அந்த பெயர் மேல விசுவாசம். அவர் என்னை ரட்சிப்பார், என்னை விடுவிப்பார், என்னை சுகமாக்குவார், என்னை பரிசுத்தப்படுத்துவார். அதை நம்புகிறேன். இயேசு இயேசு இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே நோயாளிகள் மீது கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் யாருடைய முழங்காலம் முடங்கும். ஒரு மனுஷனை நிறுத்த மாட்டான் ஆசீர்வாதத்தை. இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். கடவுளே, கர்த்தாவே, பிதாவே, இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இயேசுன்ற பெயரை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணு. அது ஒன்று போதும். அப்போஸ்தலர் 3:16 வாசித்து பாருங்க. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால், இயேசுவின் பெயரை பற்றும் விசுவாசத்தினால் அவருடைய நாமமே இந்த முடவனை சுகமாக்கிற்று. இயேசுவின் பெயரே இந்த மனுஷனை சுகமாக்கிற்று என்று பக்தர் எழுதுகிறார். முடவனை பார்த்து சொன்னாங்க, இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட. உடனே பிறவியிலிருந்து நடக்க முடியாதவன் எழுந்து நடந்தான். அதை பார்த்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறிட்டாங்க. அப்படிதான் மாறுறாங்க. அற்புதங்கள் மூலமாக இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் பிள்ளைகளாக ஜனங்கள் மாறுகிறார்கள். யாரையும் கட்டாயம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு நல்லவர். இயேசு ஜனங்களின் கண்ணீரை துடைக்கிறவர். இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தை சொன்னால் ஜனங்கள் குணமாகிறார்கள். இயேசு சுகமாக்குகிறார், கடவுள். ஆகவே
இயேசுவின் நாமத்தை பற்றிக்கொள்ளுங்கள். அவருடைய நாமத்தை பற்றிக்கொள்ளுங்கள். நாமத்தை சொல்லி, இயேசுவின் பெயரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அது ஒன்று போதும், வேற எங்கேயும் போவானா. நீங்கள் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு இருக்காதீங்க. இயேசுவை பற்றிக்கொள்ளுங்கள். யோவான் 14:13-14 இயேசு சொல்றார், என் நாமத்தினால, என் பெயர்ல எதை கேட்டாலும் செய்வேன், எதை கேட்டாலும் செய்வேன். ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் இன்னாருடைய பேரன், நான் இன்னாருடைய மகன், நான் இன்னாருடைய பேத்தி. அந்த பெரிய மனுஷனுடைய பெயர்னால இவருக்கு அனுகூலங்கள் கிடைக்கும், அவ்வளோதான் கிடைக்கும். ஆனால் இயேசுவின் பெயரில் ஆரோக்கியம் கிடைக்கும், பிசாசு ஓடும், அற்புதங்கள் நடக்கும், வேலை வரும், பரிசுத்தம் வரும், பரலோகமும் திறக்கும். இவ்வளோ கிடைக்கும். அவர் பெயரை பற்றி கொள்ளுங்கள். பெயரை வைத்து ஜெபம் பண்ணுங்கள். மூன்றாவதாக, அவருடைய காயங்களின் மீது விசுவாசம். இயேசுவின் காயங்கள் மீது விசுவாசம். அவர் நமக்காக பட்ட பாடுகள். ஏசாயா 53:5 கூறுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களை எடுத்து போட அவர் நொறுக்கப்பட்டார், அவர் பலியா தன்னையே ஒப்பு கொடுத்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த ஆக்கினை என் மேல வரட்டும், என் பிள்ளைங்களுக்கு சமாதானம் வரட்டும். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கையில காலில் ஆணி காயம் நம்மை சுகமாக்க, நம்ம சரீரத்தின் காயங்களை சுகமாக்க. எவ்வளவு அன்பு, எவ்வளவு அன்பு. அவருடைய காயங்களை முத்தமிடுவோம். முத்தமிடுவதற்கு ஒரே வழி, அப்பா எனக்காக காயப்பட்டிருக்கிறீர், அதை நம்புறேன், அதை விசுவாசிக்கிறேன். அந்த காயங்கள் நிறைந்த கரத்தினால் என்னை தொடும், என்னை சுகமாக்கும். இவ்வளவு ஜெபம் பண்ணா போதும். காயங்களை கனம் பண்ணுங்க. மத்தேயு 8:17 கூறுகிறது, நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நம்முடைய நோய்களை சுமந்தார், பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். சரீரம்லாம் காயம். இன்னைக்கு அந்த காயம் அவர் சரீரத்தில் இருக்குது. உயிர்த்தெழுந்த சரீரம், ஆனால் அந்த வடுக்கள் இருக்கிறது. அதை வைத்து உங்களை சுகமாக்குவார். அதை நம்பி ஜெபம் பண்ணு. உடைய தழும்புகளினாலும் அது வடுக்களினாலும் அது காயங்களினால் என்னை தொட்டு என் காயத்தெல்லாம் சுகமாக்க சாமி. அவர் சிலுவை பாடுகளை கனம் பண்ணும்போது உங்களை அவர் சுகமாக்குவார், அற்புதங்களை செய்வார். நான்காவதாக, உயிர்ப்பிக்கும் அவருடைய ஆவியின் மீது நம்பிக்கை வைத்து ஜெபம் பண்ணு. அவருடைய ஆவி உங்களை உயிர்ப்பிக்கும். செத்து கிடக்கும், உங்க உறுப்பெல்லாம் செத்து கிடக்கும், ஒருவேளை வேலை செத்து கிடக்கும், குடும்ப வாழ்க்கை செத்து கிடக்கும், ஆவி செத்து கிடக்கும், ஒண்ணுமே பண்ண முடியல என்னால அப்படின்னு உட்கார்ந்து இருப்பீங்க. ஆனா உங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது இயேசுவின் ஆவி, பரிசுத்த ஆவியானவர். அவர் இயேசுவின் செத்த சரீரத்தை உயிர்ப்பித்தார் அல்லவா? ரோமர் 8:11 அதை வாசிக்கிறோம். உங்களையும் உயிர்ப்பிப்பார். அதே ஆவி உங்கள் மேலே இறங்கும் போது நீங்களும் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் சரீரம் ஒரு ஆலயம். 1 கொரிந்தியர் 3:16, 6:19. என் சரீரம் ஒரு ஆலயம். என் சரீரத்தில் நீர் இறங்கி இருக்கிறீர். ஆவியானவரே என்னை உயிர்ப்பியும்னு சொல்லுங்க. உங்களை உயிர்ப்பிப்பார், உறுப்புகளை உயிர்ப்பிப்பார், இழந்து போனவைகளையெல்லாம் உயிர்ப்பிப்பார். அதோடு கூட இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெரியவர், இயேசுவின் ஆவியானவர் பெரியவர் என்று நம்புங்க. பிசாசு பண்ணிட்டான், பிசாசு இப்படி சோதிக்கிறான், இப்படி இருளை கொண்டு வருகிறான், ஆண்டவரும் பிசாசுட்ட என்ன ஒப்பு கொடுத்துட்டார் அப்படின்லாம் சொல்லாதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசை விட உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். பிசாசு பெரியவன் சொன்னீங்கன்னா இயேசு உங்களுக்குள்ள இல்லைன்னு நீங்கள் அறிக்கை செய்கிறதாகிவிடும். அப்புறம் இயேசு உதவி செய்யவே முடியாது, பிசாசு தான் உட்கார்ந்துருப்பான். சொல்லுங்க, எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர், இயேசுவின் ஆவி பெரியவர், பெரியவர், ஆவியானவர் பெரியவர். உங்களை பெரியவர்களாக ஆண்டவர் உயர்த்துவார், ஞானத்தை தருவார். ஆண்டவர் கேட்டார் சாலமோன்ட்ட, உனக்கு என்னப்பா வேணும்? அவன் சொன்ன, ஆண்டவரே உமது ஜனங்களை நான் சுமக்கணும், அவங்களை வழி நடத்தணும்,
செழிப்புள்ள காலத்துக்குள்ள நடத்தணும். அதுக்கு ஞானம் வேணும் சாமி, அறிவு வேணும், புத்தி வேணும். நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன். ஆண்டவர் அவனுக்குள்ள இறங்கினார். இந்த உலகத்தில் அத்தனை பேரையும் சுமக்கும்படி செய்தார். இன்னைக்கு வரைக்கும் அவன் பேசின வார்த்தைகள் நம்மை சுமக்கிறது. அவனுடைய ஞானம் சுமக்கிறது, வழி நடத்துதல் கொடுக்கிறது, வெற்றியை கொண்டு வர செய்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அதோடு கூட அவனுக்கு மிகப்பெரிய பொக்கிஷங்களை, செழிப்பை, ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் கொடுத்தார், பெயரை கொடுத்தார், ராஜாக்களுடைய உறவை கொடுத்தார். உங்களுக்கு அப்படியே செய்வார். God will resurrect you and bring you to that position. அந்த நிலைமைக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். ஆண்டவர் உங்களை எழுப்பட்டு, ஏசப்பா எழுப்பு சாமி, அது பிள்ளையை எழுப்பும், எழுப்பும். இந்த வினாடியிலிருந்து எழும்பி பிரகாசிக்கட்டும் அப்பா. அது ஒளி மது பிள்ளை மீது வரட்டும். விசுவாசத்தை தாரும், விசுவாசத்தை தாரும், விசுவாச ஆவியை அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் தியானித்த எல்லாவற்றின் மீதும் விசுவாசம் வைக்க கிருபை தாரும், கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவி, விசுவாச ஆவி அவர்களுக்குள் இறங்கட்டும், அவர்களை எழுப்பட்டும், எழுப்பட்டும், எழுப்பட்டு எல்லா விதத்திலும் எழும்பி பிரகாசிக்கட்டும். இன்றோடு கட்டப்பட்ட நிலைமை மாறட்டும். இந்த அருளை தருவதற்காக நன்றி இயேசுப்பா, கொடா கொடி நன்றி, இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you richly and abundantly. எனக்கு அருமையானவர்களே, இயேசு அழைக்கிறார். குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் உங்கள் குடும்பம் உயிரோடு எழும்பும்படி சேர்ந்து கொள்ளுங்கள். அதன் மூலம் எத்தனையோ குடும்பங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அதோடு கூட ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஜெபத்தின் மூலமாக செய்த அற்புதத்தை, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்கு செய்யும் ஜெபத்தின் பலனை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த வாட்ஸ்அப்புக்கு உங்கள் சாட்சியை அனுப்புங்க. எனக்கு தலைவலி இருந்தது, பெதஸ்தாக்கு வந்தேன், இயேசு என்னை சுகமாக்கினார். இளம் பங்காளர் திட்டத்தில் என் பிள்ளையை சேர்த்தேன், இப்போ இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறான் என்றெல்லாம் நீங்கள் சாட்சி சொல்லலாம், இமெயில் அனுப்பலாம். ஆண்டவர் உங்களை கனம் பண்ணும்படியா இந்த சாட்சியை சொல்லுங்கள். இருக்கிற இடத்துலையே உங்கள் வீட்டிலேருந்தே சொல்ல ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், செழிக்க செய்வார், கனம் பண்ணுவார். God bless you richly. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. அருமனை பிரார்த்தனை திருவிழாவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மூடின வாசல்கள் நிமித்தம் எவ்வளோ அவமானம், எவ்வளோ சஞ்சலம், எவ்வளோ இழப்பு. ஆனால் இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு வேண்டிய ஆகாரத்தை எல்லாம் கொடுக்கட்டும், உனக்கு வேண்டிய கனத்தை எல்லாம் கொடுக்கட்டும், உனக்கு வேண்டிய சுகத்தை எல்லாம் கொடுக்கட்டும், உனக்கு வேண்டிய பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கட்டும் என்று சொல்லி இயேசு அழைக்கிறார். எனக்கு 2008 மேரேஜ் ஆச்சு. 6 வருஷமாக குழந்தை இல்லை. 2013 இங்கே பிளஸிங் மீட்டிங்கை வந்து நான் ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணி பொறுத்தோட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே எனக்கு குழந்தை கொடுத்தா நான் இந்த பிளஸிங் வீட்டில் வந்து ஷார்ட் சொல்லிட்டு, அப்புறம் ப்ரேயர் முடித்தோடனே ஐயாட்ட நானும் என் ஒய்ஃபும் தனித்தனியாக நின்று லைனில் நின்று ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயர் பண்ணி அந்த நவம்பர் மாதமே ஒய்ஃப் கன்விஷன் ஆனாங்க. 2014 முதல் பையன் பிறந்தேன். அப்புறம் 2வது குழந்தை கேட்காம 2வது பையன் ஆண்டவர். புதிய காரியம் செய்திடுவீர், புதிய பாதையில் நடத்திடுவீர், புதிய சிருஷ்டியாய் என்னை மாற்றிட ஜீவ பலியானி. நாம் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது இயேசு அங்கே வருவார். உங்கள் இருதயத்தை அவரால் நிரப்புவார், அற்புதங்களை செய்வார், கண்ணீரை துடைப்பார், உங்களை செழிக்கச் செய்வார், நன்மையை வழங்கி சமாதானமான எதிர்காலத்தை கொடுப்பார், உங்கள் பிள்ளைகள் செழிக்கும்படி செய்வார். ஆகவே குடும்பமாக இந்த கூட்டங்களுக்கு வாருங்கள், நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். அருமனை பிரார்த்தனை திருவிழா பிப்ரவரி 27, 28 மற்றும் மார்ச் 1ஆம் தேதி தினமும் மாலை 6 மணிக்கு நடைபெறும் இடம் அருமனை கிறிஸ்துமஸ் விழா மைதானம், அருமனை, கன்னியாகுமரி மாவட்டம்.